ஆரல் மெகந்தியின் வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 3வது கிளாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் எப்படி வரையறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேசிக் ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ 6 ஆர் 8 எத்தனை வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்ட்லேருந்து சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஈக்குவலாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு கிளியரான ஷேப்பில் வரும். தென் ஷேடிங் ஒரு பெட்டலில் கீழேருந்து மட்டும் கொடுங்க, அப்படி இல்லைனா மேலேருந்து மட்டும் கொடுங்க. 2 சைட்லேயும் கொடுத்தீங்கன்னா ஃப்ளவர் உங்களுக்கு எம்டியாக இருந்தால் தான் கேப்போடு நல்லாயிருக்கும். இல்லைனா அப்படி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண மாதிரி வரைஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ளவர்லேயே டபுள் பெட்டல் வரைகிற மாதிரி எப்படி வரையறதுன்னு பார்க்குறோம். இந்த டபுள் பெட்டல் வரையும் போது சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே திருப்பி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் அடுத்தடுத்த லேயரில் இருக்க மாதிரி இருக்காத ஒரு லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலேருந்து நீங்கள் பெட்டல்ஸில் ஷேட் கொடுக்கும்போது அதை ஒரு டார்க் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் வரைஞ்சிட்டு டார்க்காக ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஹம்ஸ் மாதிரி வச்சு அதை பண்ணலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் அதிலே டார்க்காக லீவ்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரியும் நம்ம ஃப்ளவர்ஸ் வரைய ட்ரை பண்ணலாம். 4th ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் ஒரு பேசிக் ஃப்ளவர், ஸ்டார்ட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதுவும் இதிலே செகண்ட் 2-3 லேயரும் வரையலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெட்டல்ஸ் வரையும் போது செகண்ட் லேயர் அது சென்டர்லேருந்து வரைங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வரையாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃப்ளவரில் இப்போ 2-3 லேயர் வர மாதிரி எப்படி ஃப்ளவர் வரையறதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டுட்டு ஒரு ஹம்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து ஃப்ளவர் வரைய ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஸ்க்வீஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கிற ஃப்ளவரே ஹம்ஸ் வரைஞ்சிட்டு வரைகிறோம். அடுத்தது ஹம்ஸ் வச்சு தான் வரைகிறோம். ஹம்ஸ் வச்சு போடும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஹம்ஸ்லேருந்து ஷேட் பண்ணாதீங்க, இல்லை பூவோட மேல் பக்கத்துலேருந்து ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டார்க் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் அது ஃப்ளவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் நம்ம வரைகிறது ஒரு கல்ஃப் டிசைன் சொல்லுவாங்க. இதில் ஒரு ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தின் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்க்வீஸ் பண்ணி அடுத்த லேயர் வரையணும். ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் ஒரு கேப் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த கல்ஃப் டிசைன் ஒரு 3 லேயர் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது. இந்த கல்ஃப் டிசைனே நம்ம ஒரு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வரைகிறோம். கல்ஃப் டிசைனில் ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் கண்டிப்பாக ஒரு கேப் தெரியணும். கேப் இல்லாமல் வரைஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாகவே வழித்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. 2 லேயருக்கும் நடுவில் கேப் நல்லாவே தெரியணும். இந்த மாதிரி 8 பெட்டல்ஸ் வரையும் போது 8 லைன்ஸ் தனித்தனியாக ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 சைடு, அடுத்து 4 சைடு நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஈவனாக 8 பெட்டல்ஸ் எடுங்க. இந்த ஃப்ளவரில் நம்ம உள்பக்கத்துலேருந்து ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு டார்க் அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளவருக்கு நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் அது அடுத்த டிசைன் போகும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அவுட்லைன் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. இது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தா டியர் ட்ராப்ஸ் வச்சு தான் வரைகிறோம். டியர் ட்ராப்ஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 4 சைடு வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு சைடில் 2 ட்ராப் பெட்டல் தான் வரைஞ்சிங்கன்னா அடுத்த சைடும் நீங்கள் 2 தான் வரையணும். ஒரு சைடு 2 இன்னொரு சைடு 3ன்னு வரையக்கூடாது. அது ஃப்ளவர் ஈவனாக காட்டாது. இந்த ஃப்ளவர் நீங்கள் லைன் வரையாமல் வரைஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாமல் அப்புறம் ஃபுல் ஷேட் கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 4 டாட் வச்சு 4 லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரே ஈவனாக கொண்டு வாங்க.
இதில் வந்து ஒரு 50% கவர் ஆகிற மாதிரி தான் ஷேட் பண்ணணும், ஃபுல் கவர் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹைபிஸ்கஸ் பார்க்குறோம். இந்த ஹைபிஸ்கஸ்க்கு வந்து நடுவில் அந்த ஸ்டிங் வர அளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரையணும். ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஷேட் பண்ணலாம், ஆனால் ஷேடிங்ஸ் வந்து தனித்தனியாக லைன்ஸில் இருக்கணும். ஷேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு தனித்தனியாக அந்த லைன் வந்து தெரியணும், தின் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஹைபிஸ்கஸ் மேலேருந்து தான் ஷேட் பண்ணணும் பெட்டல்ஸில். Happy hands, happy you. Thank you.